குட்டீஸ் கிலோமீட்டர் மீட்டர் அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. அழகாக போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நம்ம பெருக்கல் உண்மைகளை வச்சு போடுறாங்க. இப்போ கிலோமீட்டர் மீட்டர் தனித்தனியாக இருக்குது இல்லைடா தனஸ்ரீ? எப்படி நீங்கள் போட்டீங்க? இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலையா? எப்படி போட்டீங்க? ஆ ஆ பெருக்கல் உண்மை அப்படியே ஓகே. ஓகே, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அப்புறம் எத்தனை தடவை கண்டுபிடிக்கலாம்? அப்போ அடுத்தது எப்படி பண்ணால் 6 கிடைக்கும் நமக்கு? 6 மடங்கு விதியில். இப்போ அங்கேயே நீ போட்டிருக்கிறது என்ன பண்ணிடலாம்? ஐடியா சொல்லு. இது 3ஐயுமே கூட்டினா என்ன கிடைக்குதுடா? 6 தான் வருது. போடுங்க. சூப்பர். துருவரம் போட்டிங்களா? எப்படி ஈஸியாக இருக்கா? குட் போடுங்க. அக்ஷயா சூப்பர் சூப்பர் போடுங்க. பூர்ணிமா அருமையாக நல்லா இருக்கா? ஈஸியா? குட் குட்டி சூப்பர்டா குட்டி. சபர்ணா 18 கிலோமீட்டர் 220 மீட்டர் பெருக்கல் 4. ஓகே. இப்போ இதை தனித்தனியாக உங்களுக்கு கிலோமீட்டரை தனியாக பெருக்கி மீட்டரை தனியாக பெருக்கினா கஷ்டமாக இருக்குது. இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பெருக்கும் பொழுது இப்போ நீங்கள் ஆன்சரில் கரெக்டாக மீட்டரையும் கிலோமீட்டரையும் பிரிக்கணும். தர்சனாஸ்ரீ மீட்டரையும் கிலோமீட்டரையும் பிரிக்கணும். அதை கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். சரியா? பண்ணுங்கள் சீக்கிரம். ஃபஸ்ட்டு 1ஆல் பெருக்கிட்டீங்களா மோசி? அப்புறம் 2ஆலையா? உங்களது மொத்தம் எத்தனை? பெருக்கப்படும் எண் அது பெருக்கும் எண் 7ஆ? ஓகே போடுங்க. குட், வெரி குட். நெக்ஸ்ட்டு நீங்கள் குட்டி எல்லம்மாள். குட் போடுங்க. 13 கிலோமீட்டர் 220 சென்டிமீட்டர் இன்ட்டு 9. ஓஹோ சூப்பர்டா குட்டி சூப்பர். அப்போ 1 கண்டுபிடிச்சிட்டு 10 கண்டுபிடிச்சிட்டிங்க தேவதர்ஷினி. இப்போ எப்படி அடுத்தது ஆன்சர் போடுவீங்க? சரி, அதை கழித்து விடையை போட்டிங்களா? எதை கழிச்சிங்கடா குட்டி? 10 1ஐயும் 10ஐயும் எப்படிடா கழிச்சிங்க? அதை சொல்லுடா. 10ஓட விட எதுடா? சரி, அது தனியாக போட்டு கழிங்க. அப்படியே போட்டு பண்ணக்கூடாது, தப்பாக வந்துடும். தனியாக பண்ணணும். நான் மேத்ஸ் நோட்டில் எப்படி இந்த கோடு ரெட் கோடுக்கு அந்தாண்ட போயிட்டு அது கால்குலேட் பண்ண சொன்னேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். போட்டிங்களா தனியாக? குட். இப்போ போடுங்க. ஆன்சர் என்ன வருது? குட் குட். முழுசாக ஆன்சர் போட்டுட்டு மீட்டரையும் கிலோமீட்டரையும் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். ஜிவித் போடுறீங்க, ஆசிஃப், மோகரீஸ் போட்டிங்களா குட்டி? போடுங்க. ஐயோ, நம்பராக எழுதி வச்சுருக்கிறீங்க. ஐயோ அப்போ கணக்குன்னு ஒரு கூட்டல் கணக்கு சின்னதாக போடுன்னு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. அப்படியே கோர்வையாக எழுதி அப்படியே வரிசையாக போடுறீங்க. உங்களுடைய அறிவு திறமை அருமை அருமை. போடுக்குட்டி போடுக்குட்டி. பூர்ணிமா ஸ்ரீ போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? இப்போ ஆன்சர் என்னடா வந்துச்சு உங்களுக்கு? கடைசி ஆன்சர் என்ன வந்தது? அதை படிங்க. 7 டைமுக்கு என்ன ஆன்சர் வந்தது? இது அதான ஆன்சரு. அதை இப்போ எத்தனை லக்கம் இருக்குது? 6 லக்கம் இருக்கா? அதை படிங்க. நம்பர் நேமு சொல்லுங்க. அங்கே சொல்லுங்கள். சரி, இப்போ அதில் மீட்டரு கிலோமீட்டரு எப்படி பிரிச்சிங்க? சூப்பர், குட். உங்களது கரெக்ட் ஆன்சர் தான் குட்டி. அக்ஷய் கிருத்திகா குட், வெரி குட் கேர்ள். துருவராம் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட் குட் சூப்பர். உங்களது 75 கிலோமீட்டர் 900 மீட்டர். சரியா? குட் சூப்பர்டா. தேவா போட்டிங்களா? 118 கிலோமீட்டர் 980 சென்டிமீட்டர். குட் சூப். மோகரீஸ் குட், அருமை அருமை. கரெக்ட் ஆன்சர். குட். கிலோமீட்டர் எத்தனை? 120 கிலோமீட்டர் 470 மீட்டர். சூப்பர்டா.
குட்டி நம்ம இதை வெட்டி டிவிஷனில் போடலாமா? இப்போ வகுத்தலுக்கு சொன்னேன் இல்லை குட்டி, அது எப்படி போடலாம்? அந்த கணக்கு எப்படி உருவாக்குவீங்க? ஆ ஒன்று வேண்டாம், 1 2 3 வேண்டாம். 10க்கு மேலே என்ன பண்ணலாம்? எத்தனை வரைக்கும் போடலாம்? 20 வரைக்கும் போடலாம். போடுறீங்களா வகுத்தல்ல? நீங்களே கண்டுபிடிச்சி? சூப்பர்டா குட்டி, வெரி குட்டா, வெரி குட்டா.